தான் ஆக்குவதனாலேதான் காப்பதற்கு உயிர்கள் இருப்பதால் தானே பெரியவன் என்று பிரம்மாவும் தான் காப்பதினால்தானே எவரும் உயிரோடிருப்பதால் தானே பெரியவன் என்று விஷ்ணுவும் வாதித்துக் கொண்டிருந்தனர். இந்த வாதம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் அவர்களின் தொழிலை நம்பி இருந்த அனைவரும் பாதிக்கப்பட்டனர். வாதம் ஒரு முடிவுக்கும் வராது முற்றிக்கொண்டு இருந்ததால் முழு முதற் கடவுளாகிய பரமசிவன் அவர்கள் முன் ஆகாயத்திற்கும் பூமிக்கும் பரவியிருக்கும் ஒரு அக்னி பிழம்பாகத் தோன்றினார். அசரீரியாக எவர் முதலாவதாக தனது அடியையோ முடியையோ காண்கிறாரோ அவரே பெரியவர் என்று கூறுகிறார். அவர்களிருவரும் தங்கள் தங்கள் பெருமையிலேயே மூழ்கியிருந்ததால் தம் முன் வந்தவர் யார் என்று கூட அறிய இயலவில்லை. உடனே விஷ்ணு ஒரு வராக உருவம் எடுத்துக்கொண்டு பூமியை துளைத்துக்கொண்டு அடியை காணவும் பிரம்மன் ஓர் அன்ன வடிவம் எடுத்துக்கொண்டு மேலே பறந்து சென்று முடியை காணவும் சென்றனர். சிறிது காலம் சென்ற பின் அடியை காண இயலாத விஷ்ணு சற்று சோர்வடைந்ததும் அசரீரியாக வந்திருப்பவர் பெரியவர் என்பதை உணர்ந்தார். மேலே பறந்து சென்ற பிரம்மாவோ மேலேயிருந்து விழுந்து கொண்டிருந்த தாழம்பூ ஒன்றை பார்த்து அங்கிருந்து நீ வருவதால் நான் முடியை பார்த்துவிட்டதாக சாட்சி சொல்ல வா என்று அழைத்து கொண்டு அவரிடம் சென்று அவ்வாறே கூறினார். உண்மை நிலையை உணர்ந்ததற்காக விஷ்ணுவை எல்லா இடங்களிலும் விஷ்ணுவிற்கு கோவில்கள் இருக்கும் என வந்தவர் வாழ்த்தினார். பொய் சொன்ன பிரம்மாவிற்கு கோவில்கள் எங்கும் இருக்காதென்றும் பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ சிவ பூஜைக்கு ஆகாதென்றும் சாபமிட்டார். இந்த நிகழ்வின் நினைவாக கார்த்திகை தீபத் திருநாளன்று வீடுகளிலும் கோயில்களிலும் விளக்குகள் ஏற்றப்பட்டு திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது சிறப்பு.